ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே மார்னிங் நம்ம வீட்டு வேலை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயும் வழக்கம் போல் எந்திரிச்சு தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. தயிருமே நைட்டு ஊற்றி வச்சுருந்தாங்க, ஊற்றி வச்சுருந்தேன். சரி, அதுமாதிரி சூப்பராக தயிருமே உறைஞ்சிருச்சு. கொஞ்சம் பசும்பாருங்க, கொஞ்சம் லைட்டாக தண்ணியாட்டம் தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது, பார்க்க பரவாயில்ல. சரி, தயிர் சாதம் கிண்டி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு அரிசி ரொட்டியுமே செஞ்சிடலாம். நமக்கு வந்து அரிசி ரொட்டி சாம்பாருமே இருந்துச்சு. முள்ளங்கி போட்டு சாம்பார் அதுவுமே சூப்பராகவே இருக்கும். சாம்பாருக்கும் அரிசி ரொட்டி சூப்பராகவே இருக்குங்க. தயிர் சாதம்னா கிண்டி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி எல்லாம் செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் போட்டு தூக்கி வைக்கும்போது சொல்கிறாங்க, இன்றைக்கி காலேஜ் வந்து ஆஃப் டேமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் எனக்கு. அப்போ என்ன சொல்லிட்டேன், அம்மா எனக்கு ரொட்டி தான் சுட வேணாம், நான் வந்து சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். தயிர் சாதமே சரி, அவன் காலைல தயிர் சாதமே சாப்பிட்டுட்டு போயிட்டான். எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்த்தா அரிசி ரொட்டி சாம்பார் தாங்க. நேற்று வச்ச சாம்பார் முள்ளங்கி சாம்பார் சூப்பராகவே இருக்குங்க. சாம்பாருக்கும் இந்த ரொட்டிக்கும் சூப்பராக இடியாப்பு மாவில் தாங்க இந்த மாதிரி ரொட்டி செய்வாங்க, நல்லாவே இருக்கும். பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் பூலாம் போட்டு இந்த மாதிரி அடை மாதிரி சுடுவாங்க, அதுவும் சூப்பராகவே இருக்கும். அது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் அரிசி ரொட்டி சாம்பார் தாங்க நம்ம வீட்டில். இன்றைக்கி மதியம் லஞ்ச் நம்ம சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ரசம் வச்சாலும் பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேங்க. பருப்புமே வேக வச்சு அந்த பக்கத்தை தூக்கி வச்சாச்சு. மிளகு, சீரகம், மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. தூக்கி அதே மாதிரி ரசம் தூக்கி ஊற்றி தாளிச்சிடலாம். வெந்தயக்கீரை தாங்க சூப்பராகவே இருந்துச்சு. வெந்தயக்கீரை அம்மா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நேற்றே அம்மாவே வாங்கி ஆஞ்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கீரை சும்மா சூப்பராகவே இருந்துச்சுங்க. நல்லா அந்த வாசனை அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. எதிர் வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க, என்னம்மா கீரை ஸ்மெல்லு சூப்பராகவே இருக்குது, என்ன சமையல் வேறு கேட்டாங்க. ஏன்னா அந்த கீரை ஸ்மெல்லு சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இல்லைங்களா, சரி அதுவுமே ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு அதுவுமே உரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவுமே உரிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கொத்தமல்லி, புதினா தலை, இஞ்சி பூண்டுலாம் வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. சரி, எதுவுமே அவசரத்துக்கு நமக்கு தேவைப்படும் போது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, டைம் ஆகிடுது. அந்த நேரத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா நமக்கு நேரத்துக்கு டக்குனா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரைக்கு ஒரு முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு கத்து 25 ரூபாங்க வெந்தயக்கீரை. அது பாருங்கள் எவ்வளோன்னு ஆயிடுச்சு சொல்லிட்டு கொஞ்சமாக ஆகிடும். நம்ம நிறையா வெங்காயம் போட்டால் அதுக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு. முட்டையுமே ஒன்று தான் இருந்துச்சு. சரி, அதுவுமே பொடி மஸ் மாதிரி கிண்டி இந்த மாதிரி கீரையில் போட்டுக்கணும்னா சூப்பராகவே இருக்கும். வெந்தயக்கீரைக்கு இந்த கசப்பு இல்லாமவே இருக்கும். கொஞ்சம் சொதப்பலாவது பேசும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீரையுமே செம சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வாசனை நல்லா இருந்துச்சுங்க. அந்த கீரை வேகும்போது வெந்து வரும்போது வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி மதியம் லஞ்ச் நம்ம வீட்டில் சிம்பிளாகவே முடிஞ்சிச்சுங்க. பருப்பு ரசம், ஒயிட் ரைஸு, வெந்தயக்கீரை மிச்சர் தாங்க அந்த பொரியல். பருப்புமே கீழே தொட்டுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. என்னோடய வீடியோ கிளம்பி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.